2000 ரூபாய் உதவித்தொகை கேட்டு தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு விண்ணப்பம் அளித்ததால் மாநகராட்சி அலுவலகம் 2 நாட்களாக பரபரப்பாக காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், தற்போது எதற்காக மக்கள் கூட்டமாக வராங்க? 2000 ரூபாய் விண்ணப்பத்திற்கான பணிகள் நடந்துட்டு இருக்காங்க. அதாவது தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழகத்தில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அனைவருக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதனையடுத்து அதற்கான விண்ணப்பங்கள் தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகங்களில் வழங்கப்பட்டு வந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் தஞ்சாவூர் நகராட்சிக்குட்பட்ட 52 வார்டுகளில் சேர்ந்த பொதுமக்கள் விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து அங்கேயே கொடுத்து வருகின்றனர். இதனால் கடந்த 2 நாட்களாக மாநகராட்சி அலுவலகம் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதாவது தாங்கள் விடுபடக்கூடாது என்ற பயத்தில் அனைவரும் நேரடியாக மாநகராட்சி அலுவலகத்திலே தங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். மக்கள் இவ்வளவு கூட்டமா இருக்காங்க, அந்த அளவுக்கு அரசு அலுவலர்கள் இருக்காங்களா? இந்த பணிகள் எத்தனை நாட்களுக்கு முடியும்? ஏதாவது கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான அலுவலர்களும் குறைவான எண்ணிக்கையிலே உள்ளனர். இதனால் கூட்டம் அதிகமாகவே உள்ளது. தங்களுடைய கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை என நகராட்சி அலுவலர்களும் தெரிவித்துள்ளனர். இதனால் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து தங்களுடைய விண்ணப்பங்களை வழங்கி வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி குருநாதன்.